இருக்கணும். உங்க பழக்கவழக்கங்கள்ல நீங்க ஏதாவது மாறுதல் பண்றீங்கன்னா, அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலா கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ரெகுலரான நல்ல பழக்கவழக்கங்களை உங்களுக்கான நல்ல ஒரு புரிதலை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். எனவே திருமணமானவர்கள் இந்த வாரம் எங்கேயாவது அவுட்டிங் போகலாங்க. டின்னர் உட்காந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், கடகராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம், அதாவது 2024ஆம் வருடம் மே மாதம் 31ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரையிலான ஒரு வாரகால ராசி பலன்கள், தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரையிலான நமது கடகராசி வாரப்பலன்களை தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் கிரக நிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 4 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக 31/5/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, தமிழில் வைகாசி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்கிறாருங்க. அடுத்து இரண்டாவது மாற்றமாக ஜூன் மாதம் 1 தேதி, தமிழில் வைகாசி 19ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்ந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து கொள்கிறார். மூன்றாவது மாற்றமாக ஜூன் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை, தமிழில் வைகாசி 21ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறாருங்க. நான்காவது மற்றும் கடைசி மாற்றமாக ஜூன் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு, தமிழில் வைகாசி 23 அன்னைக்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய குரு, சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களுடன் இணைந்து 5 கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறாருங்க. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது கடகராசி நண்பர்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் சந்திராஷ்டிரம் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி சந்திராஷ்டிரம் தினத்தில் நமது ரெகுலர் வீடியோக்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வாரம் மறைமுகமான சில எதிரிகள் தொல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்கள் காரியங்களை முடிக்கிறதுல எந்த தடையும் இருக்காதுங்க. நீங்கள் உங்கள் காரியங்களை எளிதாக முடித்து எதிர்பார்க்கும் ஆதாயங்களை விட அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. எனவே இந்த வாரம் ரொம்ப ஹாப்பியான ஒரு வாரமாக கடகராசி நண்பர்களுக்கு அமைதுங்க. நீண்ட காலமாக இதை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த சில காரியங்களை இந்த வாரம் நீங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கனிந்து வரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களது பொருளாதார நிலையம் உயர்ந்து பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். மேலும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க. மற்றவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன எல்லாத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. புதிய புதிய செயல்பாடுகள் நீங்கள் செய்யலாம். ஆனால் அப்படி செய்யும்போது அவசரப்படக்கூடாதுங்க. நிதானத்தோடு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். மனதளவில் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கை உருவாக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது. ஏற்கனவே நீங்கள் தொலைத்த சில பொருட்கள், தவறிப்போன சில பொருட்களை மீண்டும் கைக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க. அதனால இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதன் மூலமாக அதிகரிக்கும். சில பேருக்கு ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. திடீர்னு சில அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் போது அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக்க ரெடியாக தாங்க இருக்கணும். உங்கள் பழக்க வழக்கங்களில் நீங்கள் ஏதாவது மாறுதல் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ரெகுலரான நல்ல பழக்க வழக்கங்களை மாற்றிக்க கூடாது. உங்கள் எதிர்காலம் குறித்த நிறைய ஐடியாக்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க. யாருடைய ஊக்கம் பொறுத்தலும் உங்களுக்கு தேவைப்படாதுங்க. உங்களுக்கு நீங்களே செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டு மிகுந்த நம்பிக்கையுடன் ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த வாரம் உருவாக்கி கொள்ள முடியும். எனவே அற்புதமான ஒரு வாரம். உங்களை பற்றின நல்ல ஒரு இமேஜ் மற்றவங்களுக்கு இந்த வாரம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால உங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்துறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது நல்லதுங்க. இந்த வாரம் பச்சை இலை காய்கறிகளை நீங்கள் அதிகமாக சாப்பிடணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக மாறும். சரிங்க, நான் வியாபாரம் செய்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை சுயதொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்பொழுது உங்கள் தொழிலில் புதிய புதிய டெக்னிக், புதிய புதிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீங்கள் புகுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீங்க. வாடிக்கையாளர்கள் மூலமாக இந்த வாரம் நமது வியாபாரிகளுக்கு வசந்த காலமாக மாறுதுங்க. கடகராசி வியாபாரிகளுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். கூடுதலில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் கூட்டாளிகள் மூலமாக அதிகமான ஆதாயம் உண்டுங்க. கூட்டாளிகள் சில பேர் நல்ல ஆலோசனை தருவாங்க. அதன் மூலமாக நீங்கள் செயல்படும் போது நல்ல லாபத்தை நீங்கள் பெற முடியும். கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் புதிய புதிய வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய காலகட்டம் இது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் அதிபர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வேலை விஷயமாக நீங்கள் வெளி மாநிலம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாக பணம் செலவாகும். அதனால் திட்டமிட்டு நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது நல்லது. இந்த வாரம் அலுவலக பணி இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் உங்களுக்கு சூப்பரான ஒரு வாரமாக அமைதுங்க.
அன்பர்களே, நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு தினசரி புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலில் வரக்கூடிய ராசி பலன்களை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அதனால உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குங்க, எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு ஆதரவாக அமையும். ஸோ அனைவருமே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடிய அலுவலக பணியாளர்களுக்கு சில பேருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சம்பள உயர்வு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் பெறுவீங்க. சில பேருக்கு ப்ரமோஷன்ஸ் வித் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், இடமாற்றத்தையும் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த சூழலாக இருந்தாலும் சரிங்க, உயர் அதிகாரிகள் கூட நீங்கள் சூழ்நிலை தகுந்த மாதிரி அப்படியே அனுசரித்து போகிறது ரொம்ப நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இன்சூரன்ஸ் அந்த துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நல்ல நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகுதுங்க, அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலுவலக பணிகளில் உங்கள் மீது கூடுதலாக பொறுப்புகள் சுமையாக உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை உணர்ந்தாலும் அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து தருங்க. தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த கூடுதல் சுமையானது அற்புதமான நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தரும். அதனால நீங்கள் கொஞ்சம் மனதில் ப்ரெஷர் ஏற்படுத்தி கொண்டாலும் உங்களுடைய மனசை அமைதியாக வைத்துக்கொண்டு எல்லா வகையான மன அழுத்தத்திலிருந்தும் நீங்கள் விலகி இருக்க நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால தேவையில்லாத ப்ரெஷர் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் அதை சிறப்பாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனம் குறைந்த காதலரானவர் உங்களுடைய நம்பகத்தன்மையை சோதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. அதனால் காதல் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் காதலர் உங்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய காதல் உணர்வு இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. திருமண மாணவர்கள் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான இல்லற வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நீங்கள் எங்கேயாவது அவுட்டிங் போகலாங்க. உங்களது வாழ்க்கை துணையை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது நீங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட போகலாம். அதன் மூலமாக அந்த மாதிரி தருணங்கள் எல்லாம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு உறவு பலப்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க. நீங்கள் உங்களுக்கான நல்ல ஒரு புரிதலை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். எனவே திருமண மாணவர்கள் இந்த வாரம் எங்கேயாவது அவுட்டிங் போகலாங்க. டின்னர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு உங்களுடைய உறவை மேம்படுத்திக் கொள்ள நீங்கள் பெரிய முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரம் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மனதிற்கு பிடித்தமான சில சம்பவங்கள் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் அப்பா கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கிவிடும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுடைய மூத்த சகோதரர் அல்லது சகோதரியின் ஆதரவை நீங்கள் சிறப்பாக பெறுவீங்க. அதன் மூலமாக நீங்கள் பெரிய பிரச்சனையிலேருந்து ரிலீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் உங்கள் பிரச்சனைகள் என்ன இருக்குங்கிறத நீங்கள் மற்றவங்கிட்ட தெரிவிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ தயக்கம் இல்லாமல் உங்கள் பிரச்சனைகள் என்ன இருக்கோ அதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களோட உடன்பிறந்தவர்களுடன் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதன் மூலமாக நிறைய ஆதாயம் உங்களுக்கு இருக்குங்க. இந்த வாரம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உயர்கல்விக்காக அது ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களது ஆசைப்படி உயர்கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க. இந்த வாரத்துடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமாக உங்களுக்கு வேலைப்பளு இருக்கக்கூடிய வாரமாக அமையும். கடினமாக உழைக்கணும். இருந்தாலும் அதன் உழைப்புக்கு பிறகு நீங்கள் அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நல்ல உயர்வான சூழலை மாணவர்கள் உருவாக்கி கொள்ள முடியும். எனவே மாணவர்கள் ரெடியாக இருங்க. உங்களுக்கான உழைப்பை கண்டிப்பாக போடுங்க. உங்களுக்கு சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுது. இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் சூரியனை வழிபட்டு வாருங்கள், நன்மை உண்டாகும். உங்களுக்கு புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு துளசியால் நீங்கள் அர்ச்சனை செய்து வருவது நல்ல பலன்களை ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. மேலும் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் மூலமாக நம்ம தினசரி ராசிபலன்கள் உங்களை ரீச் ஆகிட்டே இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஆதரவு தரும் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியங்க. அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்களை தெரியப்படுத்தினால் எங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க அது உதவியாக இருக்கும் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார புதிய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.